மதுரையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஊர்ப்புற நூலகர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் பொது நூலக இயக்கத்தின் பொது நூலகத் துறையில் சுமார் 13 ஆண்டுகளாக ஊர்ப்புற நூலகர்களாக சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பதவி உயர்வு பெறாமலும் மற்றும் காலமுறை ஊதியம் பெறாமலும் மிகவும் குறைந்த ஊதியத்தில் 1915 ஊர்ப்புற நூலகங்களில் பணியாற்றி வரும் சுமார் 1006 ஊர்ப்புற நூலகர்களின் கோரிக்கைகளான ஊர்ப்புற நூலகங்களை கிளை நூலகங்களாக தரம் உயர்த்திடவும், காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோயம்புத்தூர், மதுரை மற்றும் விழுப்புரம் ஆகிய பகுதிகளில் மண்டல அளவில் இறுக்கு போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன்படி மதுரையில் மாவட்டத்துறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக ஊர்ப்புற நூலகர்களின் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் ஒருங்கிணைந்த ஊர்ப்புற நூலகங்கள் நல அமைப்பு மாநில துணை தலைவர் நரசிம்ம பல்லவன் தலைமையில் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட 10 மாவட்டங்கள் சார்பாக மண்டல அளவில் போராட்டம் நடைபெறுகிறது. பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் பொது நூலகத் துறையில் பணியாற்றும் சுமார் 1006 ஊர்ப்புற நூலகர்கள் 14 ஆண்டுகளாக சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணிபுரிந்து வருகிறோம். இன்று தமிழ்நாடு முழுவதும் 29 மாவட்டங்கள் 3 மண்டலங்களாக கோயம்புத்தூர், விழுப்புரம், மதுரை என 3 மாவட்டங்களில் இன்று கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் நடைபெற்று வருகிறது. எங்களின் முக்கிய நோக்கம் 2 கோரிக்கைகள். 1915 ஊர்ப்புற நூலகங்களை கிளை நூலகங்களாக தரம் உயர்த்த வேண்டும். 2வது கோரிக்கை, தேர்தல் வாக்குறுதி வரிசை எண் 178 படி அனைத்து ஊர்ப்புற நூலகர்களுக்கும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். இந்த 2 கோரிக்கைகளையும் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக இன்று கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் நடைபெற்று வருகிறது. நாங்கள் பலமுறை இதற்காக முதலமைச்சர் அவர்களுக்கு மனு வழங்கியும், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு மனு வழங்கியும், பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு அமைச்சர்கள், பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பரிந்துரை செய்தல் வேண்டியும் மனு இயக்கம், கோரிக்கை அட்டை அணிந்து பணிபுரிதல், பெருந்திரள் முறையீடு என பல வழிகளில் கோரிக்கையை முன்னெடுத்தும் இன்று வரை எங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படாமலேயே உள்ளது. அதனால் இந்த கோரிக்கையை அரசுக்கு கொண்டு செல்கிறோம். நாங்கள் இதில் 75% பேர் 50 வயதை கடந்தவர்கள். மிகவும் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் உள்ளோம். 80க்கும் மேற்பட்ட ஊர்ப்புற நூலகர்கள் இறந்து சென்றுள்ளார்கள். எந்த பணபலனும் இல்லாமல் 70க்கும் மேற்பட்டவர் எந்த பலனும் இல்லாமல் பணி ஓய்வு பெற்று சென்றுள்ளார்கள். இனி இந்த 1006 ஊர்ப்புற நூலகர்களுக்கு மீதி உள்ள ஊர்ப்புற நூலகர்களுக்கு அரசு கவனத்தில் இதை எடுத்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும்படி மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களையும் 1006 ஊர்ப்புற நூலகர்கள் சார்பாக வேண்டி இருகரங்கூப்பி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. என் பெயர் மும்தாஜ், மாநில துணைத் தலைவர், தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை ஒருங்கிணைந்த ஊர்ப்புற நூலகர்கள் நல அமைப்பு. இந்த உண்ணாவிரதத்தில் எங்களுக்கு சரியான பதில் கிடைக்கலைன்னா நாங்கள் சென்னையில் மிகப்பெரிய அளவில் ஊர்ப்புறவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒருங்கிணைந்து மிகப்பெரிய அளவில் தொடர் உண்ணாவிரதம் இருப்பதாக முடிவெடுத்துள்ளோம். நன்றி.